நான் இலசை கணேசன், தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர். தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் வருகின்ற 30ஆம் தேதி நடத்த இருக்கின்ற மாபெரும் மறியல் போராட்டத்தை ஒட்டி செய்தியாளர் சந்திப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களது கூட்டமைப்பின் சார்பில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சேப்பாக்கம் மைதானம் எதிரில் மாபெரும் பேரணி துவங்கி கோட்டையை நோக்கி புறப்பட்டு அங்கே கோட்டையை முற்றுகையிடப் போகிறோம். இது எங்களது முதல் கட்ட போராட்டம் அல்ல, இது எங்களது 4வது கட்ட போராட்டம். இதற்கு முன்பு 3 கட்டங்களில் நாங்கள் போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். என்ன கேள்வி வருகிறது என்றால், ஏன் பத்திரிகையாளர்கள் திடீரென்று ஒரு மறியல் போராட்டத்தை துவங்குகிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது. இது திடீரென்று முதல் கட்டத்தில் துவங்கப்பட்ட போராட்டம் அல்ல. 11/2/2022 நாங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று நடத்தினோம். அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வகையில் முதல் போராட்டத்தை தொடங்கினோம். எங்கள் கோரிக்கை எதுவும் கண்டுகொள்ளப்படவில்லை, செவிசாய்க்கப்படவில்லை. 2வது கட்டமாக 29/9/2022 கண்டன ஆர்ப்பாட்டம். முதல் போராட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், 2வது போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதிலும் எங்களது கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படவில்லை. எனவே 3வது கட்டமாக 18/3/2023 விளக்கேந்தி விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம். இந்த விளக்கேந்தி விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் என்பது பத்திரிகையாளர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், அரசாங்கத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற அளவில் நடத்தப்பட்டது. இப்பொழுது இதற்கு பிறகும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால் 4வது கட்டமாக நாங்கள் மறியல் போராட்டத்திற்கு வரவில்லை. ஆட்சியாளர்கள் எங்களை மறியல் போராட்டத்தில் தள்ளி இருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒன்றிய அரசை வலியுறுத்தி 7 கோரிக்கைகள், தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி 14 கோரிக்கைகள், மொத்தம் 21 கோரிக்கைகளை நாங்கள் கூறியிருக்கிறோம். இந்த 21 கோரிக்கைகளும் கொடுக்கப்பட்ட துண்டறிக்கையில் விவரமாக இருக்கிறது. நாங்கள் கதவை தட்டினோம், முதலமைச்சருடைய அலுவலக கதவை தட்டினோம், நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டோம். கதவுகள் திறக்கப்படவில்லை. மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அலுவலகத்தை சந்தித்து மகஜர் கொடுத்தோம், செவிசாய்க்கப்படவில்லை. செய்தித்துறை இயக்குனர் அவர்களை நேரில் சந்தித்தோம், கதவுகள் திறக்கப்படவில்லை. எல்லாம் செய்த பிறகு நாடு கேட்டு வீடு கேட்டு ஓடு கேட்டு ஒன்றும் கிடைக்காத போது போராட்டத்தில் இறங்குவதைப் போல எங்களுக்கு எல்லா வகையிலும் கதவு சாத்தப்பட்ட காரணத்தால் நாங்கள் மறியல் போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். அரசு எங்களோடு பேசுவதற்கு தயாராக இல்லை. என்ன காரணம் என்று கருதுகிறோம் என்று சொன்னால், பத்திரிகையாளர்கள் போராடுவார்கள், கோபப்படுவார்கள், கொஞ்ச காலம் கழித்து ஒதுங்கி விடுவார்கள், அமைதியாகி விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். அரசை நிர்பந்தப்படுத்திக் கொண்டே இருப்போம், தொடர்ந்து போராடிக்கொண்டே இருப்போம். அதுதான் எங்களுடைய போராட்ட பாதை. எங்களது கூட்டமைப்பு சிறு பத்திரிகையாளர்களை உள்ளடக்கியது என்று அரசாங்கம் கருதுகிறது. எனவே சிறு பத்திரிகையாளர்களை நசுக்கி அழித்து விட வேண்டும் என்று துடிக்கிறது. அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். சிறு பத்திரிகையாளர் மட்டுமல்ல, பத்திரிகை சிறுசாக இருக்கலாம், அதன் கீர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் உறுதி வாய்ந்தது என்பதை நாங்கள் அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், முதல் முறையாக தனிப்பட்ட பேதங்களை எல்லாம் மறந்து
ஆயிரக்கணக்கான பத்திரிகையாளர்கள் தமிழகம் முழுவதும் திரண்டு வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இது பத்திரிகையாளர்களுடைய போராட்ட வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக இருக்கும். பத்திரிகையாளர்கள் சங்கங்கள் ஒன்றுக்கொன்று பிடிக்காது, ஒன்றுக்கொன்று பேதம் பார்ப்பார்கள். தங்களுடைய பேதங்களை எல்லாம் துறந்து தள்ளி வைத்துவிட்டு ஒரு 45க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இந்த போராட்டத்தில் அணிவகுக்கின்றன. இதுவும் தமிழக பத்திரிகையாளர் வரலாற்றில் இல்லாத ஒன்று. எனவே நாங்கள் இதற்காக எங்களது கோரிக்கை என்பதுதான் இந்த மறியல் போராட்டத்தின் கதாநாயகன். எங்களது 21 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை கூட பொருத்தமானது அல்ல, நியாயமானது அல்ல என்று எவரும் கூறிவிட முடியாது. அந்த அளவுக்கு பொருத்தமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். எங்களது போராட்டம் 30ஆம் தேதி தொடங்கும். முதல் கட்டமாக இந்த செய்தியாளர் சந்திப்பை சந்திக்க இருக்கிறோம். எங்களது போராட்டம் வீச்சு தமிழகம் என்பதும் முழுவதும் எதிர்பார்ப்பை விட மிகவும் வீழ்ச்சியடை வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. 3 கட்ட போராட்டங்களை முடித்ததற்கு பிறகு இந்த முறைதான் முதல் முறையாக மெயின்ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்களும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகவியலாளர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த செய்தியை முழுவதுமாக படித்து செய்தியாக்கி உங்களது ஊடகங்களில் பத்திரிகைகளில் வெளியிட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.